அதுக்கப்புறமா ராத்திரி சொப்பனத்தில் வந்துட்டாங்கன்னா அந்த சாது இவளை குளிச்சுட்டு சமையல் பண்ண சொன்னார் இல்லையா, அந்த சாது கனவுல பகவான் வந்துட்டான். உன்னை யார் அவளை இப்படி பண்ண சொன்னான்? எனக்கு அவள் பண்ணுற பக்தி பிடிச்சிருக்கு, எனக்கு வேண்டிய சமயத்தில் அவள் அழகாக ஜோராக கிச்சடி கொடுத்துட்டுருக்கா, கராமா கிச்சடி கொடுத்துட்டுருக்கா, நீ அதை கெடுக்கிறாய். ஒழுங்காக போய் அவகிட்ட நாளையிலிருந்து அவள் எப்பொழுதும் பண்ணுற மாதிரி காத்தால எழுந்த உடனேயே குளிக்கலாம் வேண்டாம், நேரடியாக கிச்சடி பண்ணி எனக்கு ஊட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அழுதுண்டு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் கராமா காலில் விடுறார். அம்மா, நான் பண்ணது ரொம்ப தப்புமா, ஓம் பக்திக்கு பகவான் ஜெகநாதனே வசப்பட்டிருக்கான், பாரேன் எல்லா யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன்னு அவன் சொல்லுவா, ஆனால் உன்னோட எனக்கு கிடைச்ச சங்கம் என் கனவுல காட்சி கொடுத்தான், உன் கூட நித்தியம் விளையாடின்னு இருக்கேன்னு சொன்ன. அம்மா, நாளைக்கு காலையில் நீ எப்பொழுதும் போல குளிக்காமல் கொள்ளாமல் அழகாக அவனுக்கு கிச்சடி பண்ணி கொடுன்னு சொல்ல, அடுத்த நாள் கராமா எப்பொழுதும் போல் எழுந்து கராமாவாக கிச்சடி பண்ணுறா, ஓடி வந்து ஜெகநாதன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவள் காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட இன்னி வரைக்கும் ஜெகநாதனுக்கு காதால இந்த கிச்சடி நிவேதனம் உண்டு. கராமா கிச்சடி அப்படின்னு அதுக்கு பேர். நீங்கள் யூடியூப்லலாம் போடலாம், கராமா கிச்சடி செய்யும் முறையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கா, டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். புரி கட்டாயம் போங்கோ, இந்த கராமா கிச்சடி சாப்பிட்டே ஆகணும். அங்கே இருக்க நிறைய பேருக்கு ஃபேவரட் என்னென்னா இந்த கராமா பாயினுடைய கிச்சடி. அப்போ நன்னா அவனுக்காக ஆசையாக நீங்கள் சமைச்சோன்னா உங்கள் வீட்லேயும் சாப்பிட வருவான்.